ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். மாப்பிளச்சம்பா அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி நோ பாயில் நோ ஆயில் டிஃபன் செய்ய போகிறோம். ஈஸியாக எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஊறட்டும். ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஊறினா போதும். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே தேங்காய் பூ வந்து நான் சொரவி வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு ஏலக்காய், இந்த 4 பொருள் தான் தேவை. ஓகேவா. ஸோ தேங்காய் துருவிட்டு ஒரு கைப்பிடி வந்து உள்ளே போடக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து குழஞ்சிராமல் எடுத்துக்கோங்க. ஸோ கிள்ளி பார்க்கும்போது கொஞ்சம் கிள்ள வருது இல்லைங்களா, ஏன்னா தேங்காய் பால் ஊற வைப்போம். ஸோ இந்த பதத்தில் தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளை சம்பா எடுத்துருக்கோம். பாரம்பரிய அரிசி எதாக இருந்தாலும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறனால அதை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மார்னிங் டிஃபனுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் பால் எடுத்து ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த தேங்காய் பால் ஸோ வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கலாம், இல்லைன்னா கரும்பு சக்கரை. உங்களுக்கு இந்த இது அவளுக்கு தேவையான ஸ்வீட்னஸுக்கு தகுந்த அவள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல். ஓகேவா. ஸோ இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இந்த தேங்காய் பாலில் அவள் ஊறணும், அவ்வளோதான் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. தேங்காய் பாலில் நல்லா ஊறட்டும். ஸோ தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ராவாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா டெய்லியும் நம்மளுக்கு ஒரு அரை தேங்காய் மூடி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஸோ இப்போ தேங்காய் பூவும் போட்டிருக்கோம், இப்போ தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ செஞ்சு பாருங்கள். இதுதான் எங்களோட மார்னிங் டிஃபன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு கரும்பு சக்கரை பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பத்தலை அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது கூட நீங்கள் வந்து இன்னும் முந்திரி திராட்சை இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்குறப்போ பேரிச்சம்பழம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக ஈஸியாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹெல்த்தி டே.